நான் காமிக்கிறேன் சார். பாருங்க பேஸ் உள்ள பூட்டி வச்சிட்டேன். எல்லாமே மல்டிபிள் கொசுக்கடி அளவு சுத்தி இருக்கிற அந்த ஏரியா வந்து வியாதி தான். இதெல்லாம் இந்த வியாதிகள் தான், இந்த ஃபங்கஸ், கொசுக்கடி போன்ற விஷயங்கள் வரக்கூடாது. இந்த இடத்தை ஒழுங்கா கிளீன் பண்ணணும்னா இது பாருங்க, மக்கள் இதையும் கேட்கணும். இவருக்கு மட்டும் தான் தோல் வியாதி இருக்குன்னு பாக்காதீங்க, குழந்தை கூட ஜுரத்தோட ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இல்லைங்க, எது இருந்தாலும் பாலிடிக்ஸ் விட்டுருங்க, நிச்சயமா இது சரியாக்கி யார் பண்றாங்களோ பண்ணலையோ. கேட்கவா, சின்ன பசங்க கேக்குறாங்க, நீங்க பெரியவர் நீங்க போய் ரெப்ரசன்டேஷன் வராங்க, எழுதிட்டு போறாங்க சார். அதான் கம்ப்ளைண்ட் தான் சொல்ல முடியும். பாருங்க, போட்டா புடிச்சின்னு அப்புறம் போய் நீங்க இப்ப கவுன்சிலர் ஆபீஸ்ல எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் கட்டலாம். வரவங்க எல்லாம் இததான் சார் சொல்றாங்க. நாங்க பாத்துக்கறோங்க, நாங்க பண்றோம், நாங்க போட்டோ கேமரா வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. சும்மா அவங்க ஒரு எழுதிட்டு போயிடும், பதிவு போட்டோ மட்டும் அவங்க போன்ல மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. கபாலீஸ்வரர் கோயிலோட டெம்பிள் இது, டெம்பிளுக்கு ஆப்போசிட் இது. அதுவும் இந்த இடத்துல போய் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா நம்ம குப் அங்கேயே அடிக்குது. என்னடா குப் அடிக்குது? இந்த நீங்க இருக்கீங்களா சார்? பாத்தீங்களா சார்? நீங்க ஏதாவது எப்படியா சரிப்படுத்துறோம். அதுல பார்த்தா ரொம்ப உள்ள போவீங்க. உள்ள ஃபுல்லாவே இருக்கு சார், இது ஃபுல்லாவே இருக்கு. சார் என்ட்ரி வந்து அந்த சத்திரம் அந்த பக்கம் போய் இந்த சத்திரம் பக்கம் பார்க்கலாமா? நம்ம பார்க்கலாம் சார். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். சர்க்காரை கேட்பாங்க, சர்க்காரு கேட்போம். இல்லைன்னா இந்த ரோட்டரி கிட்ட இது மாதிரி இந்த சமூக நலத்திட்டம் சங்கங்களை கேட்டு டப்பு நாங்களே வந்து பண்ணிடுறோம்.